தமிழகத்தின் நீண்டகால வளர்ச்சிக்கான தொலைநோக்கு திட்டம் 2023 சிறப்பாக வடிவமைத்து மாநிலத்தின் தொழில் வளர்ச்சியை பன்மடங்கு உயர்த்தியுள்ள முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா இந்தியாவிலேயே தொழில்துறையில் தமிழ்நாட்டை முதன்மை மாநிலமாக ஏற்றம் பெறச் செய்து சரித்திர சாதனை படைத்துள்ளார். தொழில்துறையில் முதலமைச்சரின் சாதனைகளுக்கெல்லாம் மணிமகுடமாக திகழ்வது சென்னையில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நடத்தப்பட்ட சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 2,42,160 கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடுகளை ஈர்த்து அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் உருவாக்கப்பட்ட வரலாற்று நிகழ்வாகும். நதிநீர் பிரச்சினைகளில் தமிழகத்தின் உரிமைகளை உறுதிபட நிலைநாட்ட முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட சட்ட போராட்டங்கள் உள்ளிட்ட அறிவாற்றல் மிகுந்த நடவடிக்கைகள் அனைத்து தரப்பினரின் வெகுவான பாராட்டுகளையும் பெற்றுள்ளன. இதுகுறித்து தமிழக சட்டப்பேரவையில் கடந்த ஜனவரி மாதம் 23ஆம் தேதி முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆற்றிய எழுச்சி உரையை தற்போது காணலாம். தமிழகத்தின் தொழில் வளர்ச்சிக்கென புதிய தொழில் கொள்கை, வாகன உற்பத்தியை ஊக்குவிக்க புதிய கொள்கை, வளர்ந்து வரும் உயிரியல் கொள்கைக்கான புதிய கொள்கை மற்றும் மாநிலத்தின் நீண்ட நாள் வளர்ச்சிக்கான தொலைநோக்கு திட்டம் 2023 என பல புதிய கொள்கைகளையும் திட்டங்களையும் வகுத்து தமிழகத்தில் தொழில் வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொழிற்சாலைகளின் எண்ணிக்கையின் அடிப்படையிலும் தொழிற்சாலைகளில் பணிபுரியும் தொழிலாளர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையிலும் தமிழ்நாடுதான் இந்தியாவிலேயே முதலிடத்தை வகிக்கிறது. தொழில்துறையில் நிகர மதிப்பு கூட்டலின்படியும் தொழில் நிறுவனங்களின் உற்பத்தி பொருட்களுடைய மொத்த வருவாய் மதிப்பிலும் மொத்த ஏற்றுமதியிலும் தமிழ்நாடு 3ஆம் இடத்தில் உள்ளது. நான் ஆட்சி பொறுப்பேற்று 2011ஆம் ஆண்டு மே முதல் கடந்த செப்டம்பர் மாதம் வரை 62,522 கோடி ரூபாய் அளவில் அந்நிய நேரடி முதலீடுகள் பெறப்பட்டுள்ளன. 2000 முதல் 2011 வரை, அதாவது 11 ஆண்டு காலத்தில் பெறப்பட்ட அந்நிய நேரடி முதலீட்டை விட இது ஏறத்தாழ 2 மடங்காகும். கடந்த செப்டம்பர் மாதம் நடத்தப்பட்ட சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டில் 2,42,160 கோடி ரூபாய் முதலீட்டிற்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளன. 1991 முதல் 2011ஆம் ஆண்டு வரையிலான 20 ஆண்டு காலத்தில் கையெழுத்திடப்பட்ட மொத்த புரிந்துணர்வு ஒப்பந்த முதலீடுகளை விட இது அதிகமாகும். இந்த தொழில் நிறுவனங்களில் பல தமது தொழில்களை இங்கு அமைப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளன. இந்த முதலீட்டாளர்கள் மாநாட்டுக்கு முன் போடப்பட்ட 33 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் 29 நிறுவனங்கள் தொழில் நிறுவனங்களை நிறுவியுள்ளன. குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களின் வளர்ச்சியினை ஊக்குவிக்கும் பொருட்டு எனது தலைமையிலான அரசு முதலீட்டு மானியம், குறைந்தழுத்த மின் மானியம், மின்னாக்கி மானியம் மற்றும் மதிப்பு கூட்டு வரி மானியம் போன்ற பல சலுகைகளை வழங்கி வருகிறது. 20,220 நிறுவனங்களுக்கு 417 கோடி ரூபாய் அளவிற்கு மானியம் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த 5 ஆண்டுகளில் 5,32,819 குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் தொழில் முனைவோர் ஒப்புதல் பதிவறிக்கையை பெற்றுள்ளன. 2006 முதல் 2011 வரை தொழில் முனைவோர் ஒப்புதல் பதிவறிக்கைகள் பெற்ற நிறுவனங்களின் எண்ணிக்கை 1,78,160 தான். குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் 88,354 கோடி ரூபாய் முதலீட்டில் தொழில் துவங்கி உள்ளன. முந்தைய திமுக ஆட்சியில் 2006 முதல் 2011 வரை செய்யப்பட்ட முதலீடு 15,906 கோடி ரூபாய் மட்டுமே. அதாவது அஇஅதிமுக ஆட்சியில் இந்த 5 ஆண்டுகளில் 555 விழுக்காடு அளவிற்கு அதிக முதலீடுகள் பெறப்பட்டுள்ளன.
கடந்த 5 ஆண்டுகளில் அஇஅதிமுக ஆட்சியில் 14 புதிய தொழிற்பேட்டைகள் அமைக்கப்பட்டுள்ளன. நதிநீர் பிரச்சனைகளில் எனது தலைமையிலான அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதன் காரணமாக நமது உரிமைகள் நிலைநாட்டப்பட்டதுடன் நமக்கு கிடைக்க வேண்டிய தண்ணீரும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. முல்லை பெரியார் அணை பிரச்சனையை விசாரித்துக் கொண்டிருந்த உச்சநீதிமன்றம் இது குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்காக உச்சநீதிமன்ற முன்னாள் தலைமை நீதியரசர் டாக்டர் A.S. ஆனந்த் அவர்கள் தலைமையில் ஒரு குழுவினை அமைத்து 2010ஆம் ஆண்டு உத்தரவிட்டது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி தமிழ்நாட்டின் சார்பில் அந்த குழுவில் யாரையும் நியமிக்க வேண்டாம் என முந்தைய மைனாரிட்டி திமுக அரசு முடிவெடுத்தது. இதை கண்டித்து நான் அப்போது அறிக்கை வெளியிட்ட பின்புதான் தமிழ்நாட்டின் சார்பில் நீதியரசர் டாக்டர் A.R. லட்சுமணன் நியமிக்கப்பட்டார். எனது தலைமையிலான அரசு 2011ஆம் ஆண்டு மே மாதம் பொறுப்பேற்ற பின் உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட குழு முன்பும் உச்சநீதிமன்றத்திலும் சரியான ஆணித்தரமான வாதங்களை எடுத்து வைத்ததன் அடிப்படையிலேதான் உச்சநீதிமன்றத்தில் நமக்கு சாதகமான தீர்ப்பு பெறப்பட்டது. எனவே கடந்த 2 வருடங்களில் முல்லை பெரியார் அணையில் 142 அடி வரை தண்ணீர் தேக்க முடிந்தது. காவேரி நதிநீர் பிரச்சனையில் காவேரி நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணை 5/2/2007 அன்று பிறப்பிக்கப்பட்டது. ஆனாலும் திமுக அங்கம் வகித்த மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசு இதனை மத்திய அரசிதழில் வெளியிடவில்லை. எனது தலைமையிலான அரசு எடுத்த நடவடிக்கையினால்தான் உச்சநீதிமன்றத்தின் உத்தரவு பெறப்பட்டு நடுவர் மன்றத்தின் இறுதி ஆணை மத்திய அரசிதழில் வெளியிடப்பட்டது. காவேரி மேலாண்மை வாரியம் மற்றும் காவேரி நீர் முறைப்படுத்தும் குழு ஆகியவற்றை உடனடியாக அமைக்க நான் பாரத பிரதமர் அவர்களை வற்புறுத்தி வருகிறேன். உச்சநீதிமன்றத்திலும் அரசின் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எனவே இதிலும் விரைவில் நமக்கு வெற்றி நிச்சயம் என நான் உறுதியாக நம்புகிறேன்.